என்னுடைய பெயர் வந்து சிவன்யா. நான் திருவண்ணாமலை மாவட்டம் பாவப்பட்டு கிராமம் என்னுடைய வில்லேஜ். எனக்கு வந்து அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி இருக்காங்க. பாவப்பட்டு ஸ்கூலில் தான் வந்து 1வது வரைக்கும் படித்தேன். படித்து முடிச்சு 9th காட்டாமூரில் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அப்போ தான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து பிகாம் படித்து முடித்தேன். படித்து முடிச்சுட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து என்னை நல்லா படிக்க வைக்கணும், வேலைக்கு போகணும், அந்த மாதிரி தாட்டில் எங்கள் வீட்டில் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. என் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணதால் தான் என்னால் படிக்க முடிஞ்சிச்சு. எனக்கும் படிக்கின்ற ஆர்வம் வந்து நல்லா படிக்கின்ற ஆர்வம் இருந்துச்சு. அதனால் எங்கள் ஃபேமிலி நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணாங்க. நானும் வந்துட்டு அதுக்கப்புறம் படிக்கிறதுக்காக இது பண்ணேன். விவசாய குடும்பம் தான். சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா எங்களை கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு தான் எங்களை படிக்க வச்சாங்க. நானும் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு தான் அப்பா அம்மா கூட ஹெல்ப் பண்ணிவிட்டு ஆடு மாடு தான் வைப்போம், விவசாய வேலைலாம் செய்வோம், முல்லை செடிலாம் நட்டுருப்போம், பூ பறிப்போம், அந்த மாதிரிலாம் வேலை செஞ்சு தான் நாங்கள் படித்தோம் சின்ன வயசுலேருந்தே. இப்போ கூட எங்கள் வீட்டில் மாடு தான் வச்சுட்ருக்காங்க. விவசாய குடும்பம் தான். அந்த படிக்கிறப்பெல்லாம் வந்துட்டு நாங்கள் சனி ஞாயிறுனா வேலைக்கு போயிட்டு நாங்களும் ஏதாவது கூலி வேலைக்கு போயிட்டு அந்த செஞ்சுட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தோம். எனக்கு வந்து என்னென்னா, நம்ம அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களே, நம்மளும் நல்ல வேலைக்கு போகணும், அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குன்றதுக்காக நான் திருநங்கைன்றதால எனக்கு நிறைய கஷ்டங்கள், அவமானங்கள், கேள்விகள், நிறையா கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன். கஷ்டங்கள் அனுபவிச்சா நான் நினச்சி எதுவும் நான் ஃபீல் பண்ணேன். நான் கண்டிப்பாக சாதிப்பேன், நான் வேலைக்கு போகன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி அப்பா அம்மாவும் அண்ணன் தம்பியும் வந்துட்டு நான் நல்லா படிப்புன்ற ஒரு ரீசனுக்காகவே என்னை வந்து நல்லா படிக்க வைக்கணும், வேலைக்கு நல்லா போய் அனுப்பணுன்ற அந்த தாட்டில் இருந்தாங்க. நான் 2016 வந்துட்டு இந்த மாதிரி பேப்பர் டெய்லி காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் படித்தேன். பிகாம் இளமணிகள் படித்து முடிச்சிருக்கேன். அதுவும் கஷ்டப்பட்டு தான் படித்தோம். வீட்டில் அப்போலாம் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் ரிலேஷன்லாம் யாருமே படிக்கலை. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து காலேஜுக்கு என்ட்ரி ஆகிறோமே. அப்பா அம்மாலாம் எதுவுமே படிக்காதவங்க தான். என்னை கஷ்டப்பட்டு காலேஜ்லாம் சேர்த்து விட்டாங்க. படிச்சுட்டு வீட்டிலே தான் இருந்தேன். எங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்து நல்ல வேலைக்கு போகணும் அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் 2016 வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து பிஎல்வி வேலை செஞ்சுருந்தேன். பேராலீகல் வேலைன்னு சொல்லுவாங்க, சட்ட உதவி தன்னலன்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். அது பண்ணுறப்ப வந்துட்டு நிறைய ஆஃபீஸர்ஸுடைய நிறைய பேர்லாம் பார்க்குற எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. அப்போ அவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காங்களே, நிறைய நான் ஐடி ப்ரூஃப்லாம் வாங்கிறதுக்கு போனேன். தாலுக்கா ஆஃபீஸ்க்கு ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி அந்த மாதிரி வாங்க போகிறப்ப, அப்புறம் திருநங்கை கார்டு வாங்க போகிறப்பலாம் நிறைய பேர் நிறைய அதிகாரிகளை பார்க்குறப்ப நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நான் தனி என்னுடைய ஓன் முயற்சி அதை எல்லாமே வாங்கினேன். அது நான் தனியாகவே எல்லாம் போய்ட்டு கஷ்டப்பட்டு வாங்குறப்ப நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அவங்களாம் பார்க்குறப்ப நான் என்னுடைய முயற்சியால் போய்ட்டு அங்கங்கே டக்குனு வாங்கிட்டு வருவேன். இல்லை வெற்றி அடிச்சதுக்கு பிரகாரம் எனக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து எங்கே போகிறதுன்ற மாதிரி யோசனை பண்ணிட்டுருந்தேன். அப்போ தான் வந்துட்டு வசந்தா சொல்லி என்னுடைய ஃப்ரெண்ட் அவங்க தான் வந்து வெற்றி தமிழ் எங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஃபிசிக்கல் சொல்லித்தராங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வெற்றி தமிழ் வந்து சேர்த்துருக்காங்க ஃபிசிக்கலுக்காக வந்தேன். ஃபிசிக்கல் வந்து சேர்க்குறப்ப தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபிசிக்கல் வச்சாங்க. எனக்கு அப்போ அவ்வளோ எனக்கு எந்த ஒரு ஸ்போர்ட்ஸு எந்த அனுபவமும் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஸ்போர்ட்ஸ் பற்றின எந்த ஒரு இதுவுமே எனக்கு சின்ன வயசுலேருந்து கிடையாது. அவங்க ஃபஸ்ட் டைம் வைக்கிறப்ப எனக்கு அவ்வளோ எதுவுமே எந்த ஈவெண்ட்டுமே சரி நான் பண்ணலை. அதுக்கப்புறம் முறையான பயிற்சி, கண்டினியூஸ் ப்ராக்டிஸ், டெய்லி வந்து 6 o'clock 10 o'clock வரைக்கும் எங்களுக்கு டெய்லியும் த்ரோ பால் பண்ணுறது, லாங் ஜம்ப்க்கான ஒர்க் அவுட்டு, ரன்னிங் 200 மீட்டருக்கு, ஸ்பீட் பிக்கப் எப்படி பண்ணுறது, அந்த மாதிரிலாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க சொல்லிக் கொடுத்ததை வந்து நான் டெய்லியும் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த மாதிரியே வந்துட்டு வீட்லேயும் போய்ட்டு ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நான் மார்னிங் அவங்க சொல்லி தருவாங்க, திரும்ப அதே மாதிரி நான் சேம் வந்து வீட்லேயும் போய்ட்டு ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு சாட்டர்டே ஆனால் எங்களுக்கு ஈவெண்ட் வைப்பாங்க இன்ஸ்டியூட்டில் வந்து. அவங்க ஈவெண்ட் வைக்கிறப்ப அந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு நான் ஒவ்வொரு டைம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. என்கரேஜ் பண்ணி அது மூலமா கண்டினியூஸாக எனக்கு வந்து ஃபிசிக்கல் போகிற வரைக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணதால், அவங்க முறையாக சொல்லிக் கொடுத்தாங்க. நாங்கள் அது மூலமா இது பண்ணி ஃபைனலாக வந்து உடற்தகுதியில் வந்து 15க்கு 15 என்னால் ஃபுல் மார்க் வாங்க முடிச்சு. த்ரோ பண்ணி டபுள் ஸ்டாரு, லாங் ஜம்ப்லேயும் 3.80 ஜம்ப் பண்ணேன். அப்புறம் 200 மீட்டர் வந்து 31 செகண்டில் கிராஸ் பண்ணேன். அது வந்து அவங்க கொடுத்த பயிற்சியாக தான் என்னால் வந்து ஃபிசிக்கலில் 15க்கு 15 அடிக்க முடிச்சு. இதனால் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த வச்சு நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு ஃபிசிக்கல் சொல்லிக் கொடுத்தாங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் வந்துட்டு ஃபிசிக்கல் சேர்ந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் 15க்கு 15 மதிப்பெண்டாக எனக்கு நல்லா கோச் பண்ணாங்க. வெற்றி சார் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டார்டிங்கில் வெற்றி சார் தான் வந்து எனக்கு ஃபிசிக்கல் கோச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது ஃபிசிக்கல் முடிச்சோடனே இன்டர்வியூக்கும் வந்துட்டு கார்த்திக் சார் வந்து சிலம்பரசன் சார் மூலயமா எங்களுக்கு கைட் பண்ணாங்க. அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் வெற்றி தமிழ் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து பயிற்சி பெற்றால் என்ன போல் உங்களாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும்.